ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இருதய பெருவிழா. மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கு, அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. திரு இருதய ஆண்டவரின் ஆசீர் பெற்ற கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவையோடு இணைந்து இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திரு இருதய பெருவிழா என்பது அன்பின் விழா, அன்பிற்கான விழா, அன்பை கொண்டாடும் விழா. மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக, அதுவும் நிறைவாக தருவதற்காக கடவுள் மேற்கொள்ளும் ஒரு வழிதான் அன்பு. இப்படிப்பட்ட இந்த அன்பு இருபுறமும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. கடவுள் பக்கமும் இந்த அன்பு இருக்க வேண்டும், மனிதர்கள் பக்கமும் இந்த அன்பு இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக இந்த அன்பு கடவுள் பக்கம் இருக்க வேண்டி இருக்கிறது. மனிதர்கள் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பக்கம் இந்த அன்பு இருக்க வேண்டி இருக்கின்றது. இதில் ஒன்று குறைந்தாலும் அதனால் வரும் நட்டமும் பாதிப்பும் மனிதர்களுக்கே. ஒன்று, மனிதர்களை நோக்கிய கடவுளின் அன்பு. விவிலியத்தின் அடிப்படை செய்தியாக இருப்பது கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்பது. தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாட்டு இறுதி நூல் வரை எல்லா புத்தகங்களும் இறைவனின் அன்பை எடுத்துரைக்கின்றன. கடவுள் தனி மனிதனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தையே அன்பு செய்கிறார். இந்த அன்பின் வெளிப்பாடு இஸ்ரேல் மக்களை அவர் பாதுகாத்தார், பராமரித்தார், அவர்கள் மீது பரிவு கொண்டார், கருணை கொண்டார், காதல் கொண்டார், ஆசீர்வளித்தார், அவர்களை வழிநடத்தினார். மேலும் கடவுள் மனிதர்களை நண்பர்களைப் போல் அன்பு செய்ததை பற்றி விவிலியத்திலும் நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயண நூல் 33:11 மோசேயிடம் ஆண்டவர் நண்பனைப் போல் பேசியதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 15:15 இயேசு கூட தன்னுடைய சீடர்களை பார்த்து உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது, கடவுளை நோக்கிய மனிதரின் அன்பு. யாஹ்வே இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய பொழுது இஸ்ரேல் மக்கள் அதற்கு பதில் அன்பை காட்டினார்களா என்பது ஒரு மாபெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இறைவனது அன்புக்கு பதில் அன்பு காட்டினார்களோ இல்லையோ, அது ஒரு புறம் இருக்க, கண்டிப்பாக அவரது அன்பிற்கு புறமுதுகு காட்டினவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அற்புதங்கள் செய்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இறைவனுக்கு எதிராக எப்படியெல்லாம் பாலைவனத்தில் முணுமுணுத்தார்கள் என்பதை விடுதலை பயண நூல் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்று கூட இயேசுவின் அன்பு என்பது மனித குலத்தின் மீது அளவற்ற அன்பாக இருக்கின்றது. புனித பௌஸ்தீனாவுக்கு வெளிப்படுத்திய செய்தியில் இறைமகன் இயேசு, என் மகளே தெரிந்து கொள், என் இதயம் இரக்கம் நிறைந்தது, இந்த இரக்க கடலிலிருந்து அருள் வெள்ளம் இந்த உலகம் முழுவதும் பாய்கின்றது. என்னிடம் வந்த எல்லா ஆன்மாவும் ஆறுதல் அடையாமல் போனதில்லை. என்னிடம் வந்த எல்லா ஆன்மாவும் ஆறுதல் அடையாமல் போனதில்லை. என் இரக்கத்தில் எல்லா துன்பங்களும் மறைந்து விடுகின்றன. மீட்கும் அருளும் அர்ச்சிக்கும் அருளும் இந்த ஊற்றிலிருந்து உதிக்கின்றன என்று கூறுகின்றார். மேலும்
நலம் கெட்ட மனித சமுதாயத்தை இரக்கம் நிறைந்த என் இதயத்தின் அருகில் வரச் சொல். நம்பிக்கையோடு என் இதயத்தை நாடி என்னிடம் திரும்பும் வரை இந்த மனித சமுதாயம் அமைதியையே காண முடியாது என்றும் அவர் தொடர்ந்து தன்னுடைய காட்சியில் கூறுகின்றார். இப்படிப்பட்ட உண்மையான அன்பிற்கு புறமுதுகு காட்டியவர்களே ஏராளம். இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு புனித ஃபவுஸ்தீனிடம் ஆதங்கப்பட்டுள்ளார். ஆன்மாக்களின் நம்பிக்கையின்மை என் நெஞ்சத்தை கிழிக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஆன்மாக்களின் நம்பிக்கை குறைவே எனக்கு வேதனை அளிக்கின்றது. இடம் வற்றாத அன்பு இருந்தும் என்னை அவர்கள் நம்புவதில்லை என்று அவர் மனிதர்களை குறித்து கவலை கொள்கின்றார். மேலும் அவர், என் மகளே, இரக்கத்தின் சுவாலை என்னை எரிக்கிறது. மனித ஆன்மாக்களிடம் அதை கொட்டிவிட நினைக்கின்றேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது எனக்கு எவ்வளவு வேதனை தருகிறார்கள் என்பது தெரியுமா என்று வேதனையோடு கூறுகின்றார். பிரியமானவர்களே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பது மட்டும் போதுமானது அல்ல. நாம் இறைவனை அன்பு செய்வது அதைவிட முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இறைவனை நோக்கிய இந்த அன்பு பிறர் மத்தியிலும் வளர வேண்டும். அப்போதுதான் அந்த அன்பு முழுமை பெறும். ஆகவே இறைவனை அன்பு செய்வதன் வழியாக, இதே அன்பை பிறர் மீது காட்டுவதன் வழியாக இறைவன் நமக்கு தரும் முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்ற விழாதான் இன்றைய திரு இருதய பெருவிழா என்பதை நாம் அனைவரும் அறிந்து இதை அர்த்தத்துடன் கொண்டாடுவோம். திரு இருதய ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர், ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றீர். அந்த இதயத்திலிருந்து வழிகின்ற அந்த அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகின்றது. இந்த மாபெரும் அன்பிற்காக, இந்த மாபெரும் கொடைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்மை நோக்கிய அன்பிற்கு நாங்கள் சரியான பதில் அன்பு காட்டவும், அவ்வன்பை நாங்கள் பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்ற எல்லாவித ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் தந்து எங்களை வழிநடத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பும் அக்கறையும் இரக்கமும் கருணையும் இல்லாத மனிதர்களுடைய உள்ளங்களில் உமது இரக்கத்தை, அன்பை பொழிந்து வழிநடத்த வாரும் ஆண்டவரே. கல்லான கரடு முரடான இதயங்களை உமது அன்பினால் நிரப்பி அவற்றை சீர்படுத்தும். அன்பே கடவுள் என்பதை புரிந்து கொண்டு அந்த கடவுள் வாழும் மனிதர்களை அன்பு செய்து அவர்களோடு இணைந்து வாழுகின்ற மாபெரும் வரங்களை எங்களுக்கு தந்து ஆசிர்வதியும். வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.